டைரக்டர் நாக் அஸ்வின் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதோட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் பிட்டு கதாலு. இந்த பிட்டு கதாலுன்றது படம் கிடையாது, இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் மாதிரி. நம்ம தமிழில் பாவ கதைகள்லாம் வந்து 4 டைரக்டர் டைரக்ட் பண்ணி அது ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மாதிரி இந்த பிட்டு கதாலு தெலுங்கு பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் போகிற முதல் சீரிஸ் நினைக்கிறேன். இதில் நம்ம நாக் அஸ்வின் டைரக்டர் வந்து ஒரு எபிசோட டைரக்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. இது வந்து எக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டில் இருக்கும். ஆக்சுவலி இந்த சீரிஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு இதுதான் வாங்குச்சு நம்ம ஓடிடியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த எக்ஸ் லைஃப்ன்றது ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து இது நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த டைரக்டர் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது முக்கிய காரணமே லேட்டஸ்டா கல்கி படம் வந்திருக்கல, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த நாக் அஸ்வின். அந்த கல்கி மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் ஃபேண்டசி, கொஞ்சம் வந்து டெக்னாலஜியா போயிருப்பாரு. ஆக்சுவலி வேற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஒரு மைண்ட்ல வச்சிருக்காரு நினைக்கிறேன் நாக் அஸ்வின். இதுக்கு மேலே இவர் எடுக்க போற படங்கள்லாம் நினைச்சா என்னென்ன மாதிரி இருக்கும்னு நினைச்சாலே வந்து எப்பா இந்தியன் சினிமாலையும் ஹாலிவுட் சவால் கொடுக்குற அளவுக்கு டைரக்டர்லாம் வரீங்களா அப்படின்ற மாதிரி. எனிவே இது மக்களுக்கு அந்த அளவுக்கு புரியலன்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஓடிடியில் வித்துட்டாங்க, எப்படியும் வந்து ஒரு ஹிட் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதில் ஓவராலா இந்த பேக்கேஜ்ன்றது ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தாலும் நம்ம நாக் அஸ்வின் எடுத்ததுன்றது ஹிட் தாங்க. நமக்கு வந்து 4வது இடத்துல பார்க்க போற படம் புஜ்ஜி அண்ட் பைரவா. இது வந்து ஒரு டெலிவிஷன் சீரிஸ். ஆக்சுவலி இப்போ கல்கி வந்து ஓடிட்டு இருக்குல்ல, அந்த கல்கியோட ஒரு அனிமேஷன் வர்ஷன் மாதிரி வச்சிங்க. நம்ம அமேசான் பிரைம்ல இப்போ லேட்டஸ்டா விட்டுருப்பாங்க. ஆக்சுவலி இதை நிறைய பேர் பார்த்து இது பிடிச்சி பைய இதனாலேயே வந்து கல்கி படத்து மேலே வந்து நிறைய வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எனவே இதுவும் அமேசானை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் விற்றனால நல்ல லாபத்தை தான் விற்றுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ்ன்றது இது கல்கி முன்னாடியே நல்லா போச்சுன்றதை தாண்டி இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நல்லா போகுது. ஆக்சுவலி இந்த சீரிஸ்ல நல்ல ஒரு ஹிட் ஆகிருக்கிட்டே சொல்லலாம். நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே கூட போகலாம். இருந்தாலும் தியேட்டரிக்கல் படங்களுக்கெல்லாம் முன்னுரிமை தரலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த கவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் எவ்டோ சுப்ரமணியம். இந்த எவ்டோ சுப்ரமணியம்ன்றதான் நம்ம நாக் அஸ்வினுடைய முதல் டைரக்ஷன் படம். நம்ம நானி ஹீரோவா பண்ணியிருப்பாரு. இந்த படம் தெலுங்கு சினிமாவில் ரிலீஸ் ஆகி ஆக்சுவலி நானிக்கு வந்து அப்போ ஒரு சின்ன மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. நானிக்கு அப்புறம் இந்த ஒரு படமும் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஹிட்டுங்கிறது ஒரு சூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாம். ஆனால் இது சாதாரண ஒரு டிராமா படங்க. இந்த படம்லாம் வரும்போது இந்த நாக் அஸ்வின் டைரக்டர் நம்ம தெலுங்கு சினிமாவில் அதை தாண்டி இந்தியன் சினிமாவில் வேற லெவலில் சக்ஸஸ்லாம் பண்ண போறான்றதை கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது நம்மளால யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் ரொம்பவே ஒரு சாதாரண கேஷுவலான தமிழ் சினிமா. ஆக்சுவலி தமிழ் சினிமாட்டே வருது ஒரு தெலுங்கு டைரக்டருங்க. தெலுங்கு மக்களுக்கு ஏற்ற வகையில் தான் இருந்தது. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போற படம் மகாநடி. இந்த மகாநடிங்கிறது ஆக்சுவலி இதுவும் தெலுங்கு வருஷன் தான், ஆனால் இது தமிழ்லையும் சேர்த்து எடுத்தாங்க. ஏன்னா சாவித்ரி ஜெமினி கணேசனோட கதை வேற பார்த்துருப்பீங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து டாப் ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. சமந்தா, விஜய் தேவரகொண்டா, துல்கர் சல்மான் வந்து ஜெமினி கணேசன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது மகாநடி தெலுங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வேற லெவல் செம ஹிட் ஆச்சு. நம்ம தமிழ்லையும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்ன்றது மெகா ஹிட்ன்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா போச்சு. தெலுங்குலாம் பொறுத்த வரைக்கும் இந்த படம் மெகா ஹிட்லாம் இல்லை, பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வேற லெவல் செம பர்ஃபார்மன்ஸ். இங்கே நம்ம டேரக்டர் பார்க்கணும். ஆக்சுவலி முதல் படம் எவ்டோ சுப்ரமணியம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஃபிலிம். இந்த பீரியட் ஃபிலிம்ல வந்து அத்தனை ஆர்டிஸ்டையும் கரெக்டாக சேர்த்து இந்த பீரியட் ஃபிலிம் ஒரு டைரக்ஷனாக மனுஷன் வேற லெவலில் பாராட்ட வாங்குறாரு. எவ்டோ சுப்ரமணியமும் ஒரு நல்ல படம், அதுக்கே அங்கே அவர்லாம் வாங்கியிருப்பாரு. அதை தாண்டி இந்த மகாநடின்றதுலாம் வேற லெவல் மெர்சலாகின படம் சொல்லலாம். ஒரு பீரியாடிக் ஃபிலிமா, ஒரு பயோகிராஃபி ஃபிலிமெல்லாம் பார்க்கும்போது ஸோ நாக் அஸ்வின் வந்து அவரோட அந்த டேலண்ட்டை ஒவ்வொரு படி வந்து அடுத்தடுத்த படத்தையே ஏற்றிட்டு போனார். ஆக்சுவலி நம்ம இந்த கவுண்டரில் 5 வச்சிருந்தாலும் அவர் டைரக்ஷனில் 3 படம் தான் வரும். ஒன்று வந்து இந்த ஓடிடி சீரிஸ் பிடிச்சி, இன்னொன்று வந்து அவர் எடுக்க போகிற படத்தோட அந்த அனிமேஷன் சீரிஸ் மாதிரி ஓடிடி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி தான் போச்சு. ஆக்சுவலி ஒரு 3வது படத்துக்கு வேற லெவல் பாய்ச்சல் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம கவுண்டரில் முதலிடமா அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த படம் கல்கி 2898 ஏடி. இந்த ஒரு படம் தான் நம்ம நாக் அஸ்வினுக்கு 3வது படம் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு மிக பெருசாக உயர முடியுமா, இந்த அளவுக்கு அவனோட திங்கிங்கை வந்து அடுத்தடுத்த படத்திலே வந்து கொடுக்க முடியுமான்றலாம் நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இது ஒரு தெலுங்கு படம். ஆக்சுவலி பார்க்க போனால் வந்து இது இந்தியன் சினிமா தாண்டி ஹாலிவுட் சினிமாவா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து மிரட்டி விட்டுருக்காருங்க மனுஷன். ஆக்சுவலி அது உங்களுக்கு ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் 2D 3D தியேட்டரில் போய் பாருங்க. படம் இன்னி தான் வந்திருக்கு. வேற லெவலில் வந்து அதுவும் ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைகள் அது எல்லாம் சொன்னாலும் இந்த கதையில் வந்து மித்தாலஜி பிடிக்காதவங்களாம் அது எல்லாம் பேசினாலும் ஆக்சுவலி கல்கி மாதிரி படம் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு சங்கர், ராஜமௌலி இந்த மாதிரி ஆட்களே முன் வரல. இந்த கல்கின்றது கண்டிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கல்கின்ற நேமுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஆக்சுவலி அதை வந்து மிக பெருசாக இந்த கலியுகத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு படத்தை வந்து இவர் டெக்னாலஜியாக அந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காரு. ஆனால் அது கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போதே புரியாமல் இருக்கலாம். ஆனால் படத்துக்குள்ளே மூழ்கிட்டீங்க, 2Dக்கு போகாமல் 3Dக்குள்ளே இறங்கிட்டீங்க, உங்களுக்கு சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதை தாண்டி இது ஜஸ்ட் பிகினிங் தாங்க. இதுக்கு அடுத்து கல்கி பார்ட் 2 இருக்குது. ஆக்சுவலி ஜஸ்ட் பிகினிங். கதை சொல்லி மக்களை வந்து செட் பண்ணுறதுக்கே இந்த மனுஷன் வந்து வேற லெவலில் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இது ராஜமௌழி கூட பண்ணல தான் சொல்லுவேன். ஏன்னா பாகுபலியில் வந்து முதல்ல வந்து ஒரு செகண்ட் வெர்ஷனை கொடுத்து தான் பிகினிங்கை வந்து அதுக்கப்புறம் தான் தராரு அவர். ஏன்னா ஆடியன்ஸை செட் பண்ணிட்டு போகணுன்றதை தாண்டி எக்ஸ்ட்ரா வெர்ஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. இங்கே கல்கியில் உண்மையிலேயே கல்கி
கல்கி வர எக்ஸ்டாப்லேஷன் வருஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட பிகினிங் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏதோ அந்த பேர்லேயே கூட கொஞ்சம் ஓடிடலாம். ஆனால் எடுக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட 600 கோடி இந்தியன் சினிமாலே இது ஹையஸ்ட் பட்ஜெட் அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்கான செலவெல்லாம் வந்து படத்தில் க்ளீனாக தெரியுது. ஆக்சுவலி என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க இந்த மனுஷனோட டேலண்ட்டை. எப்படி இந்த அளவுக்கு வந்து படம் பாருங்கள், ஒரு 3வது படத்துலேயே இந்த அளவுக்கு ஒருத்தரால் வந்து இந்தியன் சினிமாவே வந்து நம்பி வந்து அத்தனை ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ பெரிய பணமும், அதே சமயம் வந்து தமிழ் கடவுளாக இருக்குது அந்த பெருமாளுடைய லாஸ்ட் அவதாரம், அதை வந்து இவ்வளோ பெருசாக யாரும் படம் எடுக்கல. அதுக்கு வந்து ஒரு ஓப் தருது. ஏன்னா இவன் சொதப்பிடுவான் பாய்வாங்கலாம் ஏன் தரீங்கன்ட்டு ஒரு எதிர்ப்பு வராமல் அதை ரொம்ப பெட்டராக பண்ணுவார்ன்ற மாதிரிலாம் நம்பி கொடுத்ததுக்கு செஞ்சு வச்சிட்டாருங்க மனுஷன். அதுவும் அதில் கமலஹாசனை போட்டார் பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கான ரிசல்ட் இன்னும் தெரியல, நான் பார்த்துட்டேன். படம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படிலாம் போனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் படமாக வந்து விரும்பி பார்க்க போகிறீங்கன்னா அதான் சொல்கிறல, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. மித்தாலஜி நம்ம நாட்டோட ஒரு மித்தாலஜிங்க. அவன் ஹாலிவுட்டில் என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கான். எங்கள் நாட்டோட மித்தாலஜி எங்கள் நாட்டிலேருந்து ஆக்சுவலி இது தெலுங்கு படமாக இருந்தாலும் நம்ம இந்தியனாக இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது, தமிழனாக பார்க்காம. இந்த படம் இன்றைக்கே தேட்டரில் வந்து நிறைய பேர் புரியாமலாம் போயிட்டு இருக்காங்க பார்க்குறேன். இன்னும் நிறைய சினிமா ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு ரொம்பவே சிலாகிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் இன்றைக்கி எப்படி இருக்கோ இல்லையாங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு படம்ன்றது வந்து மிக பெருசாக பாராட்டுவாங்க. என்னடா இது 2024லேயே நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸான படத்தெல்லாம் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நம்ம பாராட்டுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஆக்சுவலி நிறைய டெக்னாலஜிலாம் நம்மளுக்கு ஹாலிவுட் படங்கள் பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சின்ன துச்சமாலாம் தெரிஞ்சாலும் ஏதோ ஒருத்தர் நம்ம இந்தியாவிலேருந்து ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணியிருக்காண்டா. ஆக்சுவலி பண்ணணுங்க. ஏன்னா கொரியன் சினிமாலாம் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம அட்லீஸ்ட் இதை கூட இப்போ ரொம்பவே லேட்டாக பண்ணுறோம். இதை கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா இந்தியன் சினிமாலாம் உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுவும் நம்ம மித்தாலஜி மூலமாக உலக அளவில் கொண்டு போகிறதுல மிகப்பெரிய பெருமை இருக்குது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன பண்ண போகுது, இந்த படம் வந்து ரன்னிங் டே என்ன கொடுக்க போகுது, இந்த படம் செகண்ட் அப்புக்கு என்ன மாதிரி ஐப்பை கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்னும் 1 வீக்கில் வந்து பெருசாக வந்து வாய்ப்பு உலகிற அளவுக்கு நம்ம நாகஸ்வின் டைரக்ஷனில் வந்த இந்த கல்கி 2898 AD படம் வந்து நிரூபிக்கும். நீங்கள் கல்கி படத்தை மட்டும் பார்க்காம அமேசான் ட்ரைவ் ஓட்டிட்டு இருந்தால் அந்த டைம் இருந்தால் பாருங்கள், புஜ்ஜி அண்ட் அந்த பைரவா அதெல்லாம் பாருங்கள். இன்னும் இந்த கல்கி படத்தெல்லாம் பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலி எல்லாம் வந்து பேசி தீக்கவே முடியாது. எனக்கு முதல்ல இந்த டேரக்டர் மிக பெருசாக பாராட்டணும் தோணவே தான் நான் இந்த ஒரு விஷயம் எடுத்தேன். ஏன்னா 3வது படத்துலேயே ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். ஆக்சுவலி ஒரு தெலுங்கு டேரக்டர் தான். நான் கூட இது ஸ்டார் காஸ்ட்லாம் பார்த்துட்டு ஹிந்தி படமுன்னு பார்த்துட்டேன். ஆனால் இதோட ரீஜனல் லாங்குவேஜ் தெலுங்கு தாங்க. ஆக்சுவலி நம்ம அடுத்து இந்தியன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து தெலுங்கில் பாகுபலியை மிஞ்சறதுக்கே நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்தோம். இப்போ கல்கி வேறு எடுத்து இது கண்டிப்பாக உலக மக்கள் வந்து இந்த மித்தாலஜி கோசமே இதை வந்து எப்படியும் வந்து ஒரு நாள் கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. இந்த பார்ட்டை அப்படி இப்படி விட்டாலும் சரிங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் இருக்கிற வைப்புன்றது வேறு. பொன்னியின் செல்வன் பார்ட் 2ல் கூட உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த ஸ்டோரி ஏரிலாம் வந்துடுச்சு. ஆனால் இங்கே மித்தாலஜியும் அவரோட கற்பனையும் சயின்ஸையெல்லாம் சேர்த்து வச்சு அடித்து மனுஷன் வந்து உங்களுக்கு கல்கி வரத்தில் என்ன நடக்க போகுதுன்றதே பல பேருக்கு தெரியாதீங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்துட்ருங்கன்னு சொல்லணும் கல்கி பார்ட் 2ல். நீங்கள் இந்த படத்தை செல்ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ எல்லாம் பார்க்காம 3Dயில் பாருங்கள். இன்னொன்று வந்து உங்களுக்கு மூவி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும், எனக்கு இந்த மூவியை நான் விரும்பி பார்க்க போகிறேன்னு நினச்சா மட்டும் பாருங்கள். சலிப்பு தன்மையோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓரளவுக்கு உங்களை தேத்தி உட்கார வைப்பாங்க. ஆனால் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டோடு வந்துடுவீங்க. பட் ஒரு சினிமாவாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நீங்கள் போய் பார்க்கணும். என்னடா அது இந்தியன் சினிமாவில் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களா நீங்கள் பிரமிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்கி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மகாநட்டி வந்து ஒரு பெரிய படம். அந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி. அதை தாண்டி நம்ம கல்கியை வைக்கிறோன்னா வைக்கலாங்க. ஆக்சுவலி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். மகாநட்டின்றதோட இதை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு டாக் ஆஃப் ரிவ்யூ, சி ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கிறலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நாகஸ்வின் வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவல் ஒரு டேரக்டராக உருவாகியிருக்காரு. அடுத்த ராஜமௌலி ரெடிங்க. தெலுங்கில் போங்க, நம்ம தமிழில் தான் அடுத்த சங்கரை காணும். இங்கேருந்து சங்கரையை வேறு தெலுங்கு சினிமா கூட்டின்னு போயிட்டானுங்க. பார்ப்போம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் ஒன்று நடக்குன்ட்டு. என்னத்தை பண்ணுறது, இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இந்த மாதிரி டாப் டேரக்டர்லாம் வந்து ஜாதிக்குள்ளே மாட்டிக்கிட்டானுங்க தமிழ்நாட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் படம் எடுத்து என்னென்னவோ பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம சொன்னால் நம்ம பேச்சை அவன் கேட்குறான்.